Hello future officers, welcome to Mock Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் 11 ஆஃப் பேரலல் சிட்டிங்கில் இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ் 10 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ சர்க்குலர் 4 கிளாஸ், லீனியரில் 4 கிளாஸ், ஸோ பேரலில் இது 3வது செஷனாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து கிளாஸ் 10 வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லா கிளாஸஸையும் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா தெளிவாக கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் இதை தாண்டி நிறையா பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். கண்டென்ட் ஓரியன்டாக ஒன்லி கண்டென்ட் ஓரியன்டாக யூடியூப் சேனலை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். சரியா? ஸோ டெய்லி வெக்காப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். வீக்லி வெக்காப்ஸ், அந்த மாதிரி வந்து மந்த்லி வெக்காப்ஸ் ரிவிஷன், ஸோ எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்மளோட யூடியூப் சேனல் உள்ளே வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. ஃபுல்லாக இந்த 2 கொஷினை நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸோ இந்த 12% வச்சு எப்படி கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம், எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக்கை தட்டுங்க. ப்ளஸ் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இன்னும் என்ன மாதிரி கொஷின்ஸ் தேவை, ஸோ பேரலில் இந்த மாதிரி காம்பினேஷனில் வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை ஒரு செஷனாக கூட நான் கண்டிப்பாக எடுத்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கொஷின் வீடியோவில் ஷோ ஆன உடனே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சரியா? சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். சரியா? ஸோ ப்ளே பண்ணி நான் எப்படி அதை சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். 2xல் கூட வச்சு பாருங்கள். பட் கொஷின் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுறதை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரி, ஓகே, நம்ம இப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா வரும். ஓகேவா? ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கவனிங்க, நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு கவனிங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி நம்மளோட 10 கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பசிலோ ஒரு சீட்டிங்கோ நீங்கள் எந்த விஷயத்தை படிக்கணும் அப்படின்னா ப்ரீ ஸ்டோரி தான் படிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ப்ரீ ஸ்டோரி. ஓகேவா? ஸோ முன்கதை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முன்கதையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ எல்லாருமே நார்த் ஃபேஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 12% நார்த் ஃபேஸிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் யார் பற்றி பேசுகிறாங்க, ஸோ ஏ பி சி, கலர் மட்டும் ஒயிட் மாற்றிக்கிறேன். ஓகே, ஏ பி சி டி இ எஃப். ஸோ இவங்க எல்லாருமே ரோ 1ல் இருக்காங்க. கரெக்டா? அதே மாதிரி ஜி ஹெச் ஐ ஜே கே அண்ட் எல் இவங்க எல்லாருமே ரோ 2ல் இருக்காங்க. ரொம்ப 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 ஈஸி. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டாங்க, யார் யார் எந்த ரோ அப்படின்னு நம்மளுக்கு டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த கொஷினை எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் வருது அப்படின்னா நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும், ப்ராக்டிஸ் இருந்தால். சரியா? நான் சொல்கிறது ப்ராக்டிஸ் இருந்தால் 2 to 3 மினிட்ஸில் நம்மளால் சால்வ் பண்ணி ஆன்சருமே 5 MCQ நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இன்கேஸ் டிஃபைன் பண்ணாத ஒரு சம் வந்து இப்போ 3rd கொஷினை நம்ம பார்ப்போம். சரி, அதனால் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 3rd கொஷின் வந்து எந்த ரோல யார் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் லைட்டாக ட்விஸ்ட் அடிக்கும், பட் நம்ம அதையும் சால்வ் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்க. ஸோ அடுத்த லைன் என்ன சொல்கிறாங்க, த பர்சன்ஸ் who sitting in a row 2 are facing the persons who sitting in the row 1. ஓகேவா? நல்ல சூப்பரான லைன். என்ன சொல்றாங்க, ரோ 2ல இருக்கவங்க தான் ரோ 1ல இருக்கவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஆனா எல்லாருமே நார்த் டைரக்ஷன் அப்படின்னா எப்படி அரேஞ்ச்மெண்ட் வரும்னு பார்த்துலாமா? ஸோ எப்படி அரேஞ்ச்மெண்ட் வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து ரோ 1, இங்கே உட்காந்துட்டு இருக்க பர்சன் வந்து ரோ 1, இங்கே உட்காந்துட்டு இருக்க பர்சன் வந்து ரோ 2. அவ்வளோதான்பா. இந்த விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னால வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த லைன் வந்து இந்த சாட்டிஸ்ஃபை ஆகுதா, பர்சன்ஸ் இந்த ரோ 2 ஃபேஸிங் தி பர்சன்ஸ் இது ரோ 1. ஓகேவா? ஸோ இந்த பர்சன்ஸ் அதாவது ரோ 2ல உட்காந்துட்டு இருக்கவங்க மட்டும்தான் ரோ 1 பர்சன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் இஸ் நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். ஸோ கொடுத்துருக்க ஆர்டர் படி இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போது நம்ம வந்து மைய கதைக்கு போயிடலாம். இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஸோ ப்ரீ ஸ்டோரி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம எங்கேருந்து அந்த சீட்டிங்கோ அந்த பஸ்ஸில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இந்த சீட்டிங்கில் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரியா? 3 persons are sitting between the H and K. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ நம்ம வந்து 11வது கிளாஸில் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லைனுக்கு பாசிபிலிட்டி போட்டு காட்ட மாட்டேன். நான் வந்து இதுக்கப்புறம் நான் எப்படி எக்ஸாமில் அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஐடியாவை உங்களுக்கு நான் இப்போ இதுக்கப்புறம் கொடுக்க போகிறேன். ஸோ 10 வீடியோ பார்த்துட்டு 11வது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் போன வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு லைனுக்குமே பாசிபிலிட்டி டயக்ராம் போட்டு காட்டியிருப்பேன். ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் அது கண்டிப்பாக குறைச்சிருவேன்.
சரியா? சரி. இப்போ என்ன சொல்றாங்க? 3 பெர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் தி ஹெச் அண்ட் கே அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இப்போ இந்த ஹெச் அண்ட் கே ரிலேட்டடா வேற ஏதாவது லைன்ஸ் இருக்கா அப்படின்னு நான் அப்படியே செக் பண்றேன். சரி, என்ன செக் பண்றேன்? சரி, ஒரு லைன் இருக்கு. ஐ சிட்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் தி கே அப்படின்றாங்க. சரி, பட் நான் இப்போ வந்து கேவை எங்க வேணா ஃபிக்ஸ் பண்ணலாம், ஐயவும் எங்க வேணா ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்மளால சொல்ல முடியாது. பட் அடுத்த லைன் பாருங்களேன். சி சிட்ஸ் ஆப்போசிட் டு த பர்சன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கே. என்ன விஷயம் தெரிஞ்சு போச்சு? இப்போ கேவோட செகண்ட் ரைட்ல ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் எப்படி மட்டும்தான் இந்த இந்த விஷயத்தை போட முடியும், இதுக்கான டயக்ராம் வரைய முடியும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஸோ கே வந்து எந்த ரோ? கே வந்து செகண்ட் ரோ அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ 1 2 3 4 ஓகேவா? அவ்வளோதான்பா, புரிஞ்சிச்சா? இப்போ 3% சொல்றாங்க. ஸோ நான் கேவை எங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஹெச்சை நான் இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன் ஏன் அப்படின்னா, ஆஹ், ஏதோ ஒரு பர்சன் வந்து கேவோட செகண்ட் ரைட்ல இருக்காங்க. கரெக்டா? ஏதோ ஒரு பர்சன் கேவோட செகண்ட் ரைட்ல இருக்காங்க, அதுதான் விஷயம். ஸோ நான் இந்த இடத்துல, அதாவது கேவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் இங்கே செகண்ட் டு த ரைட் போடவே முடியாது. போட்டால் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர் ஆகி போயிடும்? ஸோ 7 பேருக்கு மேலே போயிடும். ஸோ 6 பேருக்கு மேலே போகுது. அதனால கண்டிப்பாக நான் கேவை இங்கேயோ ஹெச்சை இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேஸ் கம்ப்ளீட்டாக தப்பு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, ஓகே. ஏன் நான் இந்த கேஸ் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் புரியும் நான் நம்புறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு இதுக்கு மேலே தானே, இப்போ எக்ஸாக்டாக ஆப்போசிட்னா எல்லாருமே இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த டயக்ராமையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா? இதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேப்பா. இப்போ நான் ஐயை ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஸோ ஐ சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த கே அப்படின்றாங்க. ஸோ லெஃப்ட்ல ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த ஒரு பர்சன் யாரு? ஐ தான். அவ்வளோதான். 12 பேரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வெரி வெரி சிம்பிள். இதுக்கப்புறம் இந்த சீட், இந்த அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரியா? சரி, அடுத்த லைன் பார்ப்போம். சி சிட்ஸ் ஆப்போசிட் டு த பர்சன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கே அப்படின்றாங்க. ஸோ சி எங்கே வருவார்? அப்போ செகண்ட் டு த ரைட் யாரு? இவர் தான். கரெக்டா? அப்போ சி எங்கே போட முடியும்? நான் சி வந்து இங்கே தான் போட முடியும். கிளியர்? ஓகே, அந்த லைன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி அப்படின்றாங்க. ஸோ நான் ஏவை எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஏவை இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், வேற எங்கேயும் ஏ ஃபிக்ஸ் ஆகாது. 2% were sitting between the A and D. So 1 2. So D எங்க ஃபிக்ஸ் ஆவாரு? D இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவாரு. கிளியரா? ஓகே. F sits exactly opposite to the G அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க. நான் இந்த இடத்துல யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இங்கேயும் யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஸோ இங்கேயும் யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இங்கேயும் யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இங்கேயும் யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எனக்கு ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ எஃப் எந்த ரோல இருப்பார்? அப்போ எஃப் வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருப்பாரு, ஜி வந்து செகண்ட் ரோல இருப்பாரு. ஸோ எஃப் அண்ட் ஜியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பி இஸ் நாட் ஆப்போசிட் டு ஐ அப்படின்னா, ஸோ பி வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆவார். லாஸ்ட்ல என்ன சொல்றாங்க? ஜே சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் எல் அப்படின்றாங்க. ஸோ எல் இங்கே வருவார், ஜே இங்கே வருவார். ஸோ மீதி இருக்கவர் யார்? ஏபிசிடிஇ இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இதுதான். ஸோ எல்லாருக்குமே இந்த ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வராதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணுங்க, நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத 2-3 டைம் பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் ஆகும். சால்வ் ஆகாமல் எதுவும் கிடையாது. ஸோ எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. நம்மளால எல்லாமே முடியும். சரியா? ஸோ நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால எல்லா விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியும். சரியா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டினும் வீடியோவை பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. ஸோ போன கொஸ்டினில் வந்து நார்த் ஃபேஸிங், இந்த கொஸ்டினில் அப்படியே எல்லாருமே சவுத் ஃபேஸிங் வரும். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஓகேவா? இப்போது இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? ஸோ இந்த கொஸ்டினில் 12% பற்றி பேசுகிறாங்க. ஸோ அது மாதிரி சவுத் ஃபேஸ், எல்லாருமே சவுத் ஃபேஸிங் சொல்லிட்டாங்க. ஸோ யார் யார் பார்த்துருமா? ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு யார் யாரும் சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அப்போது பிக்யூ ஆர் எஸ் டி யூ இவங்க வந்து ரோ 1. நீங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கக்கூடாது. நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு எழுதி காட்டுறேன். சரியா? நீங்கள் எக்ஸாமில் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இவங்க ரோ 2 அப்படின்னு அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்க? த பர்சன் ஹூ சிட்டிங் இன் தி ரோ 1. ஓகேவா? ரோ 1 ஆர் ஃபேஸிங் தி பர்சன் ஹூ சிட்டிங் தி ரோ 2 அப்படின்றாங்க. ஸோ எப்படி நம்ம டயக்ராம் வரைய முடியும்? எப்படி வரைய முடியும்? நல்லா கவனிங்க. இப்போ ரோ 1ல இருக்கவங்க எதை பார்க்குறாங்க? ரோ 2ல இருக்கவங்கள பார்க்குறாங்க. சரியா? அப்போ இது வந்து ரோ 1. கரெக்டா? இது வந்து ரோ 2. கிளியரா? இந்த விஷயம் கிளியரா? ஓகே. ஸோ எப்படி அரேஞ்ச்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆல் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நெசசரி இன் தி சேம் ஆர்டர் அப்படின்ட்டாங்க. ஓகே. ஸோ ப்ரீ ஸ்டோரி முடிந்தது. இப்போது மைய கதைக்கு போக போகிறோம். பார்த்துருமா? சால்வ் பண்ணிடலாம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் லைனே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது.
ஏன் அப்படின்னா டி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த பர்சன் ஹூ சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த எண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டி எந்த ரோ டூன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒன் ஆஃப் த எண்டில் உட்காந்துட்டு இருக்கவரோட செகண்ட் லெஃப்ட் தான் டின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்போ டியை? ஸோ டி இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவார். கிளியர்? அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளால அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். முடிஞ்சா அவ்வளோதான். ஸோ டியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதை பொறுத்து நம்ம வந்து அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ பி சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் இ பட் நன் ஆஃப் தம் சிட்ஸ் அட் எண்ட் அப்படின்றாங்க. ஸோ ஆனால் ஓகே என்ன சொல்கிறாங்க, பி சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் இ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரெண்டு பேருமே வந்து எந்த எண்ட்லேன்ட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக பியும் இயும் எங்கே ஒரே இடத்துல மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும். பி சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் இ அப்படின்ட்டாங்க. ஸோ இ பி அவ்வளோதான். ஒரே பாசிபிலிட்டிஸ் தான். வேற எங்கேயுமே நம்மளால இபியை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாதுப்பா. ஓகேவா? சரி, இதையும் முடிச்சாச்சு. டூ பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் தி பி அண்ட் யூ அப்படின்ட்டாங்க. ஹூ சீட்ஸ் ஆப்போசிட் டு இ? யாரு? யூ வந்து இக்கு ஆப்போசிட்றாங்க. ஸோ அப்போ பி எங்கே ஃபிக்ஸ் ஆவார்? ஸோ பி இங்கே ஃபிக்ஸ் ஆவார். ஏன்னா டூ பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் தி பி அண்ட் யூ. ஸோ சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த லைனையும் முடிச்சாச்சு, இந்த லைனையும் முடிச்சாச்சு. ஏ சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் தி எஃப். ஓகேவா? ஸோ ஏ சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் தி எஃப் அப்படின்ட்டாங்க. பட் நாட் சிட்ஸ் அட் தி எண்ட். யார் நாட் சிட்ஸ் அட் தி எண்டு? இங்கே ஏவை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏ தான் எண்டில் உட்காரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எஃபோட லெஃப்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஃப் இங்கே வருவார், ஏ இங்கே வருவார், மீதி இருக்கார் யார்? ஏபி சி வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ ரோ டூவை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ரோ டூவை கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த லைன் பாருங்களேன். எஸ் அண்ட் கியூ, எஸ் அண்ட் கியூ சிட்ஸ் இமிடியட்லி அண்ட் ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ அப்படின்றாங்க. நல்லா பாருங்க, எஸ்ஸும் கியூ இமிடியட்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஆர் வந்து லெஃப்ட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூன்றாங்க. ஸோ கியூ எங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும்? கியூ இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஆர் இங்கே வருவார், எஸ் இங்கே ஃபிக்ஸ் ஆவார். டி இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு சி. ஸோ ஆப்வியஸாக டி நம்மளுக்கு இங்கே மட்டும் தான் வருவார். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஸோ எல்லாருக்குமே இந்த ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்தது இந்த கொஷின்ஸ், இந்த ரெண்டு கொஷின்ஸ் எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஐபிபிஎஸ் பிஓ இல்லைனா எஸ்பிஐ பிஓட ஒரு ஈஸி லெவல் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். பட் நெக்ஸ்ட் வரப்போகிற கொஷின் வந்து ஒரு ஹார்ட் லெவல் கொஷின் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பாசிபிலிட்டி கேசஸ் நம்ம போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். சரியா? சரி, இந்த கொஷின் எல்லாரும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த கொஷின் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ரெண்டு கொஷின்ஸ் இன்னும் என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அது ஒரு செஷனாகவே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி கிளாஸை சால்வ் பண்ணி காட்டுறேன். சரியா? ஸோ இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் லெவல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்ல மெயின்ஸ் லெவல் வீடியோஸ் எல்லாமே கொண்டுட்டு வருவேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். பட் மெயின்ஸ் லெவல் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இன்னும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் பேக்கப்ஸ் வந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லையே டெய்லி பேக்கப்ஸ் கொடுத்துட்டு வரும். சரியா? ஸோ எவ்ரிடே மார்னிங் 7 AM போல் லைவ் ஆகிடும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல். பாய்.